தற்கொலைன்றது கனகாலமாக நிறைய கம்யூனிட்டியில் இருக்குதான். முந்தி உங்களுக்கு தெரியுமா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பம் ஒரு நிறைய சூசைட், மேட சூசைட் அப்படி என்றெல்லாம் இருந்தது. கொஞ்சம் பேருந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போ திருப்பி ரீசன்ட்லி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்ன மாதிரி அதிகரித்திருக்கு சூசைட்ன்னு பார்க்க. ஒரு இது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்லை, சோஷியல் ப்ராப்ளம், பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் உண்மையில் இந்த சூசைடுன்றது. ஏன்னா இது ஒரு நபரில் தங்கி இல்லை. அப்போ அது ஒரு ஆளை தாக்குறதா இருந்தாலும் அது கடைசியில் வந்து அவன் ஃபேமிலி, அவன் எக்ஸ்டென்ஷன், ஒரு சமுதாய ஒரு ப்ராப்ளம் மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா தான் இதை அணுகலாம். இந்த மென்டல் ஹெல்த்ன்னொன்னு ஆக்கள் யோசிக்கிறது இது என்ன மென்டல் ஹெல்த் பைத்தியம் அப்படி இப்படின்னு. இது அப்படி இல்லை. இது வந்து டிப்ரெஷன் வந்து ஒரு டயபெட்டிஸ் மாதிரி ஒரு கண்டிஷன். அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த பேடான சுச்சுவேஷனுக்கோ அல்லது அன்வான்ட் இந்த சூசைட் மாதிரி வர்ற நிலைக்கு நாங்கள் விடக்கூடாது. நிறைய சூசைட் பண்ணுற ஆள் வந்து தான் சூசைட் பண்ண போகிறோன்னு ஒரு நாள் நிற்கிறது இல்லை. அவர்கள் வந்து அந்த அந்த மொமெண்டில் அவன் நிற்கணும் என்னென்னா, ஒரு ஒரு ஏதாவது ஒரு ரீசனால ஒரு இன்டென்ஸ் பெயின், சைக்காலஜிக்கல் பெயின் மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் அவன் நிற்கணும். அந்த ஒரு தப்புறதுக்கு ஒரே ஒரு எஸ்கேப் மெக்கானிசம் இதுதான். தாங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சூசைட் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் நிற்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி நிச்சினம்ண்டா அப்போ அதுக்கு முதற்பட்ட நிலையில் அவன் யோசிச்சிருப்பினான். ஆனால் அந்த கடைசி நேரம் அந்த அந்த டைமில் வந்து ட்ராப் பண்ணப்பட்டு அதுக்குள்ளால விடுபடுறதுக்கு அவனுக்கு வழி தெரியல. அப்போ அந்த நேரத்தில் அவன் சொல்லிக்கணும், ஓகே நான் சூசைட் பண்ணுறது என்ற லைஃப்பை வந்து முடிக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன். இது வாழ்ந்து நான் என்ன பலன், நான் என்னால் என்ன பிரயோசனம் இருக்குது. அண்ட் அந்த ஹோப்லெஸ் வந்து மேக்ஸிமம் இதில் வந்துட்டு நாங்கள் கனடாவை பொறுத்தவரை பார்த்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட சாயினம், 13 பேர் ஒரு நாளைக்கு சூசைடால் சாயினம். கனடாவை பொறுத்தவரையில் 4800 பேரு கிட்ட ஒரு வருஷத்தில் நாங்கள் லூஸ் பண்ணுறோம். தன்னிட்ட இருக்கிற சாமான், ஒரு எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ், அதுகளை அந்த சூசைட் பண்ணவங்க முதல்ல ஒவ்வொரு தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸான தான் விரும்புகின்ற ஆட்களுக்கு தன்னை நினைவாக கொடுத்துட்டு போகணுமென்று கொடுப்பினோம். அல்லது சில வேளை ஒரு அன்பாக கால் பண்ணி ஒரு கனகாலத்துக்கு கதைக்காத ஆட்களுக்கு எல்லாம் கால் பண்ணி கதைப்பினோம். அப்போ அதை வந்து சில வேளையில் அது வார்னிங் சைனாக கூட இருக்கலாம். அதை நாங்கள் சில வேளையில் பெருசாக அதை எடுக்காம கனகாலத்துக்கு பிறகு கதைச்சிருக்கு என்று போட்டு அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம். அந்த அவர் கதைக்கிற நேரத்தில் சில வேர்டுகள் சில வேளையெல்லாம் யூஸ் பண்ணுவார். அந்த வேர்டுகள் சில வேளையில் ஆட்கள் மிஸ் பண்ணப்படலாம். அப்படியா இருக்கா ஒழிய சைலண்டா இருந்து ஒரு நாளும் சாகிறதுக்குரிய சந்தர்ப்பம் வெரி குறைவு. ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஏதோ ஒரு ஆளோட தானே ஒரு கம்யூனிகேஷன் உண்டு, அல்லது அவர்கிட்ட பிஹேவியர்ல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த வேளையில் எங்கள் சமூகத்திலே தற்பொழுது தலை தூக்கி இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு சமூக பிரச்சனையாக இப்பொழுது எல்லோராலும் பார்க்கப்பட்டு வருகின்றது. தற்கொலை செய்வர்களின் எண்ணிக்கை எங்கள் சமூகத்திலே அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக இந்த இளம் வயதினர் கூட காரணங்கள் என்னவென்று கூட அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ அவர்களுடைய நண்பர்களுக்கோ யாருக்கும் தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கின்ற சம்பவங்கள் எங்கள் சமூகத்தில் அதிகரித்து வருவது பலருடைய பலருக்கு கவலையை ஏற்படுத்தி இருப்பதுடன் பலருக்கும் சமூகத்தில் ஒரு அக்கறை வேண்டும், இந்த சமூகத்துக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு வேண்டும் என்ற சிந்தனையையும் உருவாக்கி இருக்கின்றது. இது தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக எங்களுடன் டொரண்டோ பகுதியிலே 25 வருடங்களுக்கு மேலாக குடும்ப நல மருத்துவராக பணியாற்றுகின்ற வைத்தியர் ராஜேஷ் லோகன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்கள் வேலைப்பளவின் மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு நாங்கள் புத்தமுது காலி சார்பாகவும் சிஎம்ஆர் தமிழகம் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எங்களுடைய சிஎம்ஆர் டிவிஐக்கு புதியவர்கள் அல்ல, நலந்தானா நிகழ்ச்சியூடாக பல்வேறு மருத்துவ தகவல்களை எங்களுடைய நேர்களுக்கு வழங்கி இருப்பதை நேர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போல எங்கள் சமூகத்தில் தற்பொழுது தற்கொலை மரணங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இளம் சமுதாயத்தின் மத்தியிலே இந்த தற்கொலை மரணங்கள் அதிகரித்து வருவதற்கும் இப்பொழுது பொதுவாகவே நாட்டு பொருளாதார பிரச்சனைகள் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று சொன்னாலும் சமூக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் என்று இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம்.
இப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் பார்வையிலே, அதாவது பல நோயாளர்களுடன், குடும்பத்துடன் நீங்கள் நேரடி தொடர்புகளை வைத்திருந்திருப்பீர்கள். அவர்களுடைய பிரச்சனைகளில் உடல் பிரச்சனைகள், மற்றது அவர்கள் சம்பந்தமான பல பிரச்சனைகளை நீங்கள் அறிந்தவர்கள் என்ற மத்தியில், இந்த தற்கொலைக்கான அதிகரிப்புக்கான அடிப்படை காரணங்கள், குறிப்பாக எங்கள் சமூகத்தை மையமாகக் கொண்டு என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தற்கொலை என்றது கனாகாலமா நிறைய கம்யூனிட்டில இருக்குதான். முந்தி உங்களுக்கு தெரியுமா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பம் ஒரு நிறைய சூசைட், மேர்டர் சூசைட் அப்படி என்றெல்லாம் இருந்தது. கொஞ்சம் பேர்ந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்ப திருப்பி ரீசன்ட்லி உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்ன மாரி அதிகரித்திருக்கின்றது. அதிகரித்திருக்கிறதுக்கு லைக் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்ப சூசைட்ன்னு பாக்க ஒரு இது வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் இல்ல. சோஷியல் ப்ராப்ளம், பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் உண்மையில இந்த சூசைடுன்றது. ஏன்னா இது ஒரு நபர்ல தங்கி இல்ல. அப்ப அது ஒரு ஆள தாக்குறதா இருந்தாலும், அது கடைசியில வந்து அவன் ஃபேமிலி, அவன் எக்ஸ்டென்ஷன், ஒரு சமுதாய ஒரு ப்ராப்ளம் மாரி நாங்க பார்த்தோம்னா தான் இதை அணுகலாம். பட் அது அந்த சூசைடுன்றது உச்சக்கட்டம். அந்த அந்த இனி அதுக்கு மேல வேற இது இல்ல. அந்த அந்த நிறைய சூசைட் பண்ற ஆள் வந்து தான் சூசைட் பண்ண போறேன்னு ஒரு நாள் நிக்கிறது இல்ல. அவர்கள் வந்து அந்த அந்த மொமெண்ட்ல அவன் நிக்கணும் என்னன்னா, ஒரு ஒரு ஏதாவது ஒரு ரீசனால ஒரு இன்டென்ஸ் பெயின், சைக்காலஜிக்கல் பெயின் மாரி இருக்குது. அந்த நேரத்துல அவன் நிக்கணும். அந்த ஒரு தப்புறதுக்கு ஒரே ஒரு எஸ்கேப் மெக்கானிசம் இதுதான். தாங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சூசைட் மட்டும் தான் ஒரு சொல்யூஷன். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் நிக்கிறேன். இப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு என்று சொல்லி நிச்சினம்ண்டா, அப்ப அதுக்கு முதல்பட்ட நிலையில அவன் யோசிச்சிருப்பினான். ஆனா அந்த கடைசி நேரம் அந்த அந்த டைம்ல வந்து ட்ராப் பண்ணப்பட்டு அதுக்குள்ளால விடுபடுறதுக்கு அவனுக்கு வழி தெரியல. அப்ப அந்த நேரத்துல அவன் சோதிக்கணும், ஓகே நான் சூசைட் பண்றது என்ற லைஃபை வந்து முடிக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன். இது வாழ்ந்து நான் என்ன பலன், நான் என்னால என்ன பிரயோசனம் இருக்கு, அண்ட் அந்த ஹோப்லெஸ் வந்து மேக்சிமம் இதுல வந்துடுது. அந்த மொமெண்ட்ல தான் அவர்கள் அந்த சூசைட் பண்ணினான். அதுல இருந்து தச்சல் அவர்கள் காப்பாற்றப்பட்டால் அவர்கள் பேந்து அவர்கள் வந்து நான் அணியாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டனே, அது ஒரு பிள்ளையான டிசிஷன்ன்றதை நிற்கிறார்கள். ஆனா சூசைடுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை நாங்கள் முதல் சூசைட் பண்ண ட்ரை பண்ணின ஆட்கள் இன்னொருக்கா சூசைட் பண்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்ற வேணும்ன்றதுதான் எங்களை அறிகுறியும். நாங்க கனடாவை பொறுத்தவரை பார்த்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 பேரு கிட்ட சாயினம். 13 பேர் ஒரு நாளைக்கு சூசைடால சாயினம் கனடாவை பொறுத்தவரையில. 4800 பேரு கிட்ட ஒரு வருஷத்துல நாங்கள் லூஸ் பண்றோம். அவ இது வந்து ஒரு கேன்சர் வந்து எங்கள்ட்ட கைக்குள்ள ஒரு சொல்யூஷன் இல்லாம இல்ல. இதுக்கு உண்மையில ஆக்சுவலி சொல்யூஷன் இருக்கு. ஆனால் நாங்கள் அது ஏர்லியா அவர்களை நாங்க டிடெக்ட் பண்ணாமல் அது விடுபட்டு அதுக்குரிய சொல்யூஷன், அதுக்குரிய கவுன்சிலிங் மெடிக்கல் ஹெல்ப் போன்ற நேரத்துக்கு எடுக்காமல் அது விடுபடுறதால தான் அந்த 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 நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்ப இப்ப நாங்க பார்த்தோம்னா, அப்ப அவர்கள் ஏன் அந்த யோசிக்கணும்னா, அந்த அந்த நேரத்துல அவர்கள் சரியான ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறார். ஒரு மனம் வந்து குழப்பப்பட்டு இருக்கிற நேரத்துல அவர்கள் நிற்கிறார்கள். ஓகே, நான் இப்ப இத வந்து நான் எனக்கு வேலை இல்ல, அல்லது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்குது, அல்லது ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். உங்களுக்கு தெரியும் இப்ப கனடான்ற சிச்சுவேஷன் நிறைய மாறிட்டது. இப்ப முந்தி நாங்க கனடான்னு சொல்லி லைக் ஈஸியா மணி ஒரு இஷ்யூ என்றாலும் ஒரு மாதிரி ஏதோ மாதிரி நாங்க அதை சமாளிக்கக்கூடிய இதுல இருக்கு. ஆனா இப்ப லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த வருஷம் எல்லாம் எங்களுக்கு ஒரு வேலை பிரச்சனைகள் நிறைய வருகின்றது. இப்ப நிறைய கம்பெனிகள் இங்க மூடப்பட்டு போறதால கணக்கு பேர் வேலைகள் லூஸ் பண்ணினோம். சாதாரணமாக ஒரு டெய்லி லைஃப்ல வந்து எங்கட லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கூட்டிட்டுது. இப்போ ரெண்டா இருக்கலாம், அல்லது ஈவன் ஃபுட் கோர்ஸா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு என்ன ஒன்றை வேண்ட போனாலும் அதோட ப்ரைஸ் வந்து ஹையா இருக்கு. அந்த அளவுக்கு எங்கட சேலரியோ அதுகள் வந்து கூடி இல்லை. அப்ப அதுகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட். ஒரு கொஞ்சமா அதுகள் வந்து ஒரு லெவலுக்கு வந்த பிறகு அவர்களால அதுகள் தண்டி எல்லாமே இருக்கு. அல்லது அவர்கள் வந்து ஒரு ஆல்கஹால் ப்ராப்ளம் அல்லது ட்ரக் அபியூஸ் அப்படி இருக்கலாம்.
ஒரு மென்டல் ஹெல்த் இஸ் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. இப்போ டிப்ரெஷன் இருக்கலாம், அல்லது ஒரு ஈவன் சைக்கோசிஸ், அப்படி ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம். அவர் இந்த ஃபேமிலியில வந்து யாரும் சூசைட் பண்ணியிருந்தா அவர்களுக்கு வந்து சூசைட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கு. ஈவன் அந்த நபரே முந்தி ஒருக்கா சூசைட் பண்ண ட்ரை பண்ணி அதுல எஸ்கேப் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்படியானவர்கள் வந்து நிறைய கூட திருப்பி சூசைட் பண்றதுக்குரிய சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது. அப்ப அந்த ஒரு ஆக்கள் வந்து சூசைட் பண்ணினம் அல்லது வர்றதுக்குரிய காரணங்களை வந்து நாங்கள் ஏர்லியா கண்டுபிடிக்கணும். அவர்களுக்கு சில வேளையில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்குரிய மென்டல் ஸ்டேஜில் இல்லாம இருக்கலாம். அப்ப அவையோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி அவர்கள் தான் நாங்க தான் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், என்ன வளமையான கலகலப்பு இல்லாம இருக்கணும், ஒரு ஏன் தனியே போயிருக்கணும், ஒரு வித்தியாசமா இருக்கிறான்டா அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, இவர் சூசைட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாரா, அல்லது ஏதாவது வார்னிங் சைன் எதன் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதற்குரிய சந்தர்ப்பங்களை பார்க்க வேண்டும். பொதுவாகவே நாங்கள் இந்த தற்கொலை மரணம் தொடர்பட்டவர்கள் அந்த குடும்பத்துடன் பேசுகின்ற பொழுது அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெளிப்படையான காரணங்கள் எதுவற்றையும் தாங்கள் காணவில்லை என்று சொல்லியும், நண்பர்களை கேட்டாலும் சொல்லுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது, வேலையில் பிரச்சனை இல்லை, பணப்பிரச்சனை இல்லை, குடும்பம் நன்றாகத்தான் இருக்கின்றது, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, ஆனாலும் ஏன் இந்த முடிவெடுத்தார்கள் என்பது ஒரு புதிராகவே இருக்கிறது. இப்படி நீங்கள் சொன்ன அந்த வெளிப்படை காரணங்கள், அதாவது பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதை விட மறைமுகமான, அதாவது சைலண்ட் கில்லர் என்று சொல்லுகின்ற சில காரணங்கள் இருக்கும். அப்படி அந்த நண்பர்களாலேயோ பொதுமக்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்களாலேயோ ஒருவரை பற்றி அடையாளம் காணக்கூடிய அந்த சைலண்ட் கில்லர், அதாவது ரகசியமான கண்ணுக்கு தெரியாத, அதாவது வெளிப்படையாக அவர்கள் தங்களை வெளிக்காட்டாத காரணங்கள் என்று நீங்கள் எதை சொல்லலாம்? இப்ப நிச்சயமாக ஒரு ரகசியமா இருக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த அவர்கள மென்டல் ஸ்டேட்டை சிலவள அவர்கள் வெளியே காட்டாம இருக்கலாம், அல்லது நாங்கள் அதை கண்டுபிடிக்க இல்லாம இருக்கலாம். இப்ப சில பேர் வந்து ஓகே, இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோசியல் மீடியால ஒரு நல்லா இருந்த ஒரு ஆள் திடீரென்று அந்த சோசியல் மீடியால இல்லாம இருக்கிறாருண்டா அது ஒரு வார்னிங் சைன். இப்ப ஒரு கலகலப்பான நடுவோம் ஒரு ஆளுக்கு போன் பண்ணி கதைக்கிறார், சிரிக்கிறார், கொள்றார், ஆனா இப்ப அதை காணல, இப்ப போன் பண்றதை காணல, அல்லது அவர்கிட்ட முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல, சிரிப்பு இல்லையன்றதை சில வேளை அதை ஒரு கண்டுபிடிக்காம இருக்கலாம். அல்லது வீட்டுல வந்து வேற முந்தைய நடுவோம் வெளியில போறது, படத்துக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, கம்யூனிட்டி இவெண்ட்ஸ் அது இதுண்டு போற ஆள் இப்ப அதுல ஒன்றும் இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்தி வீட்டை இருக்கிறாருன்றதை அதை பெருசா ஒரு தரம் கவனிக்க விடலாம். அப்ப இதுகள் தான் அந்த வளமையான இது. மற்றது சில வேளை அவர்களுக்கு பர்சனல் இஷ்யூ இருக்கலாம். இப்ப ஒர்க்ல இஷ்யூ, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இஷ்யூ, அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இஷ்யூ, அப்படி வேறு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கலாம். அவர் அந்த இஷ்யூவை தன்னுடைய இஷ்யூவை வெளியில கதைக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ஒரு ஓப்பன்னஸ், ஒரு அவேர்னஸ் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில இல்லாம இருக்கலாம். இப்ப பேரண்ட்ஸுக்கு சொல்றேன்னா பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும் இடையே அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். இப்ப நான் சொன்னா என் அம்மா அப்பா அதை அக்செப்ட் பண்ணிவிடும், அல்லது ஹஸ்பண்ட் அல்லது பிரதரோ சிஸ்டர்ஸ் வந்து அந்த அவரை லிசன் பண்ணணும். இப்ப ஒரு ஸ்டிக்மா உண்ட போடாமல், இல்ல நீ என்ன இப்படித்தான் இருக்க, இது என்ன இப்படித்தான் போகணும், அப்படி ஒரு அதெல்லாம் அப்படித்தான் அதை இக்னோர் பண்ற மாதிரி நாங்க கதைக்காம அவர் சொல்றதை நாங்க லிசன் பண்ணணும். ஓகே, அவருக்கு அந்த இஷ்யூ இருக்குது, ஓகே மென்டல் அகனி இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அல்லது அவருக்கு ஏதாவது சைக்கோசிஸ் இருக்கு, அல்லது ட்ரக்ஸ் அபியூஸ் இருக்குது, அவர் அந்த ட்ரக்ஸ் அபியூஸ்ல இருந்து விடுபட யோசிக்கிறார், ஆனா அவருக்கு என்னென்ன அந்த ஹெல்ப் எடுக்க இயலாம இருக்கலாம். அப்ப அதுகள் எல்லாம் ஒரு வெளியில ஒரு சைன் இல்லாமல் ஒரு ஆள் சூசைட் பண்றதுக்குரிய சந்தர்ப்பம் சரியான குறைவு. அப்படி உங்களுடைய அந்த சந்தர்ப்பத்தை நாங்க லூஸ் பண்ணிட்டோம், அல்லது கவனிக்க தவறிட்டோம், அல்லது அப்படி ஏதாவது தான் இருக்கணும். இப்ப சில வேளையில சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ஆக்கள் வந்து தன்னிட இருக்கிற சாமான், ஒரு எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ், அதுகளை அந்த சூசைட் பண்ண முதல்ல ஒவ்வொரு தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸான தான் விரும்புகின்ற ஆக்களுக்கு தன்னை நினைவா கொடுத்துட்டு போகணும்னு கொடுப்பினோம். அல்லது சில வேளை ஒரு அன்பா கால் பண்ணி ஒரு கனகாலத்துக்கு கதைக்காத ஆட்கள்கிட்ட எல்லாம் கால் பண்ணி கதைப்பினோம். அப்ப அதை வந்து சில வேளையில அது வார்னிங் சைனா கூட இருக்கலாம். அதை நாங்க சில வேளையில பெருசா அதை எடுக்காம கனகாலத்துக்கு பிறகு கதைச்சிருக்கு என்று போட்டு அதை இக்னோர் பண்ணி இருக்கலாம்.
அந்த அவர் கதைக்கிற நேரத்துல சில வேர்டுகள் சில எல்லாம் யூஸ் பண்ணுவார். அந்த வேர்டுகள் சில எல்லாம் ஆக்கள் மிஸ் பண்ணப்படலாம். அப்படியா இருக்க ஒழிய சைலண்டா இருந்து ஒரு நாளும் சாகிறதுக்குரிய சந்தர்ப்பம் பெரிய குறைவு. ஏதோ ஒரு விதத்தில அவர் ஏதோ ஒரு ஆளோட தானே ஒரு கம்யூனிகேஷன் உண்டு, அல்லது அவர்கிட்ட பிஹேவியர்ல வந்து ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும். அப்ப அது கட்டாம இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. பொதுவாகவே ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் இந்த கேள்வியை கேட்கலாம் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவார்கள், இந்த டிப்ரஷன், மென்டல் ஹெல்த், மற்றது அடிக்ஷன் போன்றவர்களுக்கு அல்லது இந்த வலி நிவாரணங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய மருந்துகள் அதாவது எடுக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் இவர்கள் அதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்று சொல்லி, சில வேளைகளில் ஒரு வலி நிவாரணங்களுக்காக எங்களுக்கு சில மருந்துகள் தருகின்ற பொழுது சில பேர் அந்த வலி நிவாரணி முடிந்ததும் பின்னும் அந்த வலி நிவாரணி வேண்டும் என்று அந்த தொடர்ந்து பாவிப்பதால் அந்த மருந்துகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். சில பேர் இந்த டிப்ரெஷன்களுக்கு மருந்துகளை எடுத்து அதிலிருந்து விடுபட்ட பின்பும் அதுகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தும் பொதுவாகவே இருக்கின்றது. இது மருத்துவ ரீதியில் எவ்வளவு உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வளமையாக டிப்ரெஷன் மருந்துகள் வந்து அடிக்ஷன் அண்ட் இல்லை. இப்ப அதுக்குள்ள வந்து ஸ்லீப்பிங் பில் அண்ட் இருக்குது. அதுகள் கொஞ்சம் அடிக்ஷனை கோஸ் பண்ணலாம். அல்லது இந்த பெயின் கில்லர்ஸ் ஒரு காமனா ஆக்கள் சொல்றது. இப்ப அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப டைலனோலையும் பெயின் கில்லர்ன்றது, அட்விலையும் பெயின் கில்லர்ன்னு தான் சொல்றது, அட்வில் ரிலேட்டட் மெடிக்கேஷன்லையும் பெயின் கில்லர்ன்னு சொல்றது. ஆனா உண்மையான பெயின் கில்லர்ன்னு சொல்லி சொன்னா அந்த மோர்ஃபின், டைலனோ நம்பர் 3 அப்படியான மருந்துகள் தான், அந்த கோடின் அதுகள் தான் அந்த அடிக்ஷன் மருந்து. அப்ப அப்படியான மருந்துகளை டாக்டர்ஸ் வந்து லேஸ்ல கொடுக்க மாட்டேன், அல்லது நம்பர் சொல்லி அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. பார்மசியில இருந்து இதுல இருந்து ஒரு எத்தனை நம்பர் கொடுபடுது, அந்த மருந்து வளமையா பாவிக்கிறத விட கூட பாவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. இப்ப வளமையாக டிப்ரெஷன் மருந்துகள் அல்லது சைக்கோட்டிக் மெடிகேஷன்ஸ் வந்து அடிக்ஷன் அண்ட் இல்லை, அது வந்து அவைய அடிமைப்படுத்தாது. அதுகளை இப்படி பிள்ளையான ஒரு ஒரு தகவல்கள் அல்லது பிள்ளையாக அதை விளங்கிக் கொள்றதால தான் அவர்கள் வந்து அதை எடுக்க யோசிக்கணும். ஓகே, நான் இப்போ சில பேர் சொல்லிடணுமோ, நான் டயபெட்டிக் மெடிக்கேஷன் அண்ட் பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் எடுக்கிறேன், அது எடுத்தா நான் நெடுவும் எடுக்கணும். அது வந்து மருந்து உங்களை அடிமைப்படுத்தல. உங்களோட இதுகள் எல்லாம் ஒரு குரோனிக் டிசீஸ், ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய காய்ச்சலோ தலையடி மாதிரி இன்றைக்கு நாளைக்கு ஒரு கிழமைக்கு வந்துட்டு போகக்கூடிய மருந்தம் இல்லை. அது அக்யூட் கண்டிஷன்ஸ். இது குரோனிக் டிசீஸ். டயபிட்டிஸ், பிரஷர், டிப்ரெஷன், சைக்கோசிஸ், இதுகள் எல்லாம் ஒரு குரோனிக் டிசீஸ். அன்பார்ச்சுனேட்லி இதுகள் வந்து கனகாலத்துக்கு நாங்கள் அந்த மருந்துகளை பாவிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷனுக்கு தான் நாங்கள் மருந்துகளை கொடுக்க வேண்டி இருக்கே ஒழிய அந்த மருந்துகள் உங்களை அடிமைப்படுத்தாது. அப்ப சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் முந்தைய காலத்துக்கு முதல்ல 20-30 வருஷத்துக்கு முதல் கணக்க ஸ்லீப்பிங் பில் அதுகள் இதுகள் பாவிச்சிருக்கலாம். ஆனா இப்ப வந்து வெரி வெரி குறைவு அல்லது வெரி வெரி லோ டோஸ்ல மற்ற மருந்துகளோட சேர்த்து சில கண்டிஷனுக்கு மட்டும்தான் கொடுப்பார்களே ஒழிய அதிகமான மருந்து இதுகளுக்கு இது கொடுக்கறது இல்லை. அப்ப நீங்க யோசிக்க கூடாது, இப்ப இந்த டிப்ரெஷன், சைக்கோசிஸ் அதுகள் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா அவன் வந்து நார்மலா தங்களோட ஃபங்க்ஷனை பழகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்ப அதை பாவிக்காம விட்டு டிப்ரெஷன் வந்து கடைசியில வந்து எண்டப்பின் சூசைட் அப்படி என்று வாரது நல்லதா, அல்லது நான் எனக்குரிய மருந்தையும் எடுத்து கவுன்சிலிங் எடுத்து இந்த வருத்தத்துக்கு உரிய என்னென்ன செய்தா நான் ஒரு நார்மல் பர்சனா இருக்கலாம் என்று யோசிக்கலாமா? அப்படித்தான் நாங்க பார்க்கணும். இப்ப ஒரு பிள்ளையான மருந்து நான் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு மித் இருக்கு எங்கட கம்யூனிட்டிக்குள்ள நிறைய. ஈவன் நாங்க பிளட் ப்ரெஷர் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, நாங்க கொடுத்துட்டு ஓகே உங்களுக்கு சுகர் கூட இருக்கு, நாங்க இந்த மருந்தை தந்திருக்கிறேன்னு போட்டு பார்த்தா இப்ப இந்த 3 months பிளட்டை வந்து செய்யுங்கொண்டா இப்ப இந்த பேஷண்ட்ஸ் வர ஆயினும். சில பேர் பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு திருப்பி பெரியவன நான் செக் பண்ணி பார்ப்போம். அப்படி செய்ய இயலாது. ஏன்னா அவ்வளவு காலத்துக்கும் இதுகள் சைலண்ட், நீங்க சொன்ன மாதிரி சைலண்ட் கில்லர்ஸ். இப்ப அதுகள் வந்து ஒரு அறிகுறியும் இருக்கா. இப்ப ஆக்கள் வந்து இப்ப தடிமனுக்கு இப்ப எஸ்பெஷலி இந்த நேரத்துல ஃப்ளூ சீசன், இப்ப நிறைய பேர் ஃப்ளூ கண்டு வெறிவி நம்ம இப்ப எங்கள்கிட்ட பாக்குறதுக்கு ஏதாவது வருத்த ப்ராப்ளம் இருக்கான்னு. அப்ப நாங்க பார்த்து எக்ஸாமின் பண்ணி போட்டு சொல்லுவோம், இது வந்து ஒரு வைரஸால தான் வந்திருக்கு உங்களுக்கு ஃப்ளூ, அந்த வைரஸுக்கு உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லை. ஆனா பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு சரியான தடிமனா இருக்கு, இருமலா இருக்குது, எனக்கு பாடி பெயினா இருக்குது, இது காய்ச்சலுக்கு வந்து இருக்குது, காய்ச்சலுக்கு நீங்க கட்டாம ஆன்டிபயோட்டிக் தர வேணும். அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஆனா எங்கட எக்ஸ்பெக்டேஷன் நோ, இது வந்து வைரஸ்,
இதுக்கு வந்து உங்களோட பாடி வந்து உங்கள அதுக்கு தாங்கக்கூடிய அல்லது அதுக்கு ட்ரீட்மெண்ட் அது தண்டபாட்டிக்கு போகும். உங்களோட பாடி அத சமாளிக்கும். அந்த வைரஸ எதிர்த்து உங்களோட இம்யூனிட்டி வந்து அத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது இல்லாம இப்ப சில மருந்துகள் எடுக்கிற இம்யூனோ சப்ரசிவ் அல்லது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிற சில ஹை ரிஸ்க் ஆட்கள் இருக்கணும். அவைகளத்தான் நாங்க கொஞ்சம் கூட கவனிக்கிறது. ஓகே, அவர்களுக்கு என்ன டக்குன்னு பேடா டக்குன்னு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் செகண்டரியா வரலாம். அப்ப அவர்களுக்கு நாங்க குடுக்கணுமோன்னு சொல்லி பார்க்கோம். அப்ப இதுக்கு பேஷண்ட் வந்து மருந்து கேட்டுக்கொண்டிருப்பினும் நாங்க குடுக்க மாட்டோம். ஆனா மற்ற டயபிட்டிஸ், பிரஷர், மென்டல் இல்னஸ், டிப்ரெஷன், சைக்கோசிஸ் அதுகளுக்கு பேஷண்ட்டுக்கு மருந்து எடுக்க விருப்பம் இல்ல. ஆனா நாங்க சொல்லுவோம், இல்ல நீங்க அத கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ குறைக்கிறதுக்கு நீங்க மருந்து எடுக்கணும்னு சொல்லுவோம். அப்ப அதுதான் டிஃபரெண்ட். அப்ப பிள்ளையா வந்து நாங்க யோசிக்க கூட இந்த மருந்துகள் வந்து நிச்சயமாக ஒரு அடிக்ஷன் இல்ல. அடிக்ஷன் தரக்கூடிய மருந்துகளை நாங்க நிச்சயமாக சும்மா குடுக்க போறதில்ல. அப்ப நீங்க யோசிக்கணும், உங்களுக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன். இப்ப இந்த மென்டல் ஹெல்த்ன்னோன்னு ஆட்கள் யோசிக்கிற இது என்ன மென்டல் ஹெல்த் பைத்தியமா அப்படி இப்படின்னு. இது அப்படி இல்லை. இது வந்து டிப்ரெஷன் வந்து ஒரு டயபிட்டிஸ் மாதிரி ஒரு கண்டிஷன். அத நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த பேடான சிச்சுவேஷனுக்கோ அல்லது அன்வான்ட் இந்த சூசைட் மாதிரி வர்ற நிலைக்கு நாங்க விடக்கூடாது. ஏர்லியா எடுத்தோம்னா ஷார்ட் டேர்மில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால டியூரேஷனுக்கு 6 to 9 monthsல ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் வளமையா நாங்க கொடுத்து மெல்ல மெல்ல மருந்த குறைச்சு நாங்க நிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது ட்ரீட்மெண்ட் எடுக்காம குரோனிக் நிறைய காலம் இருந்தா கொஞ்சம் கனகாலத்துக்கு சிலவுல தேவைப்படலாம். அதுக்கு தான் நான் ஃபாலோ அப் நீங்க சைக்கியாட்ரிஸ்டோ அல்லது கூட ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்க பார்த்து அது என்ன எவ்வளவு காலம் எடுக்கணும் உங்களோட அறிகுறியை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ணலாம். நேரம் போதாமையால் இருக்கின்றது. விடயங்கள் இது சம்பந்தமாக கதைக்க இருக்கின்றது. அதுபோல் இந்த மனநல வருத்தங்கள் மற்ற டிப்ரெஷன் இதுகளுக்கு வந்து பல உதவிகள் இங்கே இருக்கின்றது. அந்த உதவிகளை குடும்ப நல மருத்துவருடன் தொடர்பு கொள்வதன் மூலமாக மக்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லது அதுக்கான பல நிறுவனங்கள் தமிழ் சமூகத்திடமே இருக்கின்றது. அப்படியான உதவிகளை மக்கள் நாட வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடன் தங்களுடைய பிரச்சனைகளை ஒருவரும் கதைக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர் நண்பர்களுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தெரிந்தால் அதற்குரிய ஏன் இப்படி இருக்கின்றார் என்று நாங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேளையில் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தற்கொலை மரணங்கள் எங்கள் சமூகத்தில் தற்பொழுது அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இது நிறைவுக்கு வர வேண்டும். எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி. ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்ப இந்த சூசைடல் ஐடியேஷன் அல்ல சூசைடல் அட்டம்ஸ் ஏதாவது ஒரு சைன்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரே ஒரு சேஃபான பிளேஸ் வந்து எமர்ஜென்சி இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கு கால் பண்ணணும். அப்ப 911 கால் பண்ணி அல்லது நீங்க பேஷண்ட்டை கால் பண்ணலாம் அல்லது பேஷண்ட் அந்த கால் பண்ண முடியாத நிலையில இருந்தா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களை இமீடியட்டாக எமர்ஜென்சி கொண்டு போய் அதை அங்க கிரைசிஸ் டீம் இருக்கு, அவர்கள் அசஸ் பண்ணி அது சம்பந்தமாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள். தச்சல அதுக்கு முந்தின ஸ்டேஜில் பேஷண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போவோ அல்லது இதை பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. இப்போ நிறைய தமிழ் ஸ்பீக்கிங் கவுன்சிலர்ஸ் அண்ட் இதுகள் இருக்கின்றன. மற்றது 988 என்ற ஒரு நம்பர் இருக்கின்றது. அதுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், கால் பண்ணி கதைக்கலாம். அது வந்து கனடியன் மென்டல் அடிக்ஷன் சர்வீசஸ் KMH அது கூட ஒரு 48 அசோசியேஷனோட சேர்ந்து இந்த இந்த ஆர்கனைசேஷன் இந்த கிரைசிஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஃப்ரீயாக ஹெல்ப் பண்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப நீங்க 988 அழுத்தினீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணலாம், எல்லாம் கால் பண்ணி எந்த நேரம் கதைக்கலாம். அது வந்து ஃப்ரீயாக கனடா வாய்ஸ் ஓல்டு கனடாவிலேயும் இருக்கின்றது. ஆனா அதை விட்டு நீங்க கடைசியா சரியான பேடான சிச்சுவேஷன்ல இருக்குது, இவர் விட்டா ஓகே நோட் எழுதி வச்சுட்டார் அல்லது இவர் வந்து சூசைடை பற்றி கதைக்கிறார், இல்ல மருந்துகள் பார்க்க எடுக்கிறார், போய் கலெக்ட் பண்றார் அல்லது சாகிறதுக்குரிய இடங்கள் அதுகளை தீர்றார் அப்படி என்று நினைச்சா நீங்க கட்டாம அவரே ஒரு சேஃபாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போய் அதுக்கு உங்களோட கன்சர்னை சொன்னா அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை அடுத்ததை எடுப்பார்கள். வீடோ அல்லது வேறு இடங்களோ ஒரு ஆளால 24 மணித்தியாலும் வீட்டிலேயோ அங்கே பார்க்கிறாது. அதுக்கு சேஃப்டி இல்லை. நீங்க வாஷ்ரூமுக்கு போற கிடையில அவர்கள் ஏதாவது செய்திடுவார்கள். தயவு
செய்து இதை செய்யுங்க, ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு விடுங்க, அவர்கள் அங்க அதுக்குரிய நடவடிக்கையை செய்வார்கள். நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு மீண்டும் உங்களுக்கு நன்றியை சொல்கிறோம். பிறகு பொழுதில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.